ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உங்கள் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக ஏற்பாடு செய்கிறேன். எனக்கு எதை செய்ய வேண்டும் என்று தெரியாதா? காத்திருங்கள். நான் சொன்னபடி நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். பாபா தனது வார்த்தைகளில் தவறிவிட்டார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்கள் செயல்முறை இதுவரை முடிவடையவில்லை. நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு காத்திருங்கள். என் முன் படைக்கும் உணவை ஈ, எறும்பு, காகம், நாய் போன்ற வாயில்லாத ஜீவனுக்கு வையுங்கள். உங்கள் உணவு என்னை வந்து சேரும். நீ இதுவரை கஷ்டப்பட்டது போதும் என் குழந்தையே. இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும். இனி எந்த பிரச்சனையும் இல்லை. பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது. நம்பிக்கையுடன் நீ என்னை வணங்கும் எல்லா இடமும் துவாரகமாயிதான். என்னை தவிர வேறு எதிலும் நாட்டமில்லாத பக்தர்களாலேயே இது உணரப்படும். அப்படிப்பட்ட பக்தர் கடல் கடந்து இருந்தாலும் நான் அவருடனேயே இருப்பேன். எனக்காக எந்த விதமான பூஜை முறைகளையோ விரதம் இருக்கவோ நான் கூறியது இல்லை. நான் கேட்பது அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டுமே. என் மீது அத்தகைய நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் என்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது. என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம். உங்களுடைய காரியம் கைகூடும் என் குழந்தையே. ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று உண்டு. நீ ஏன் இதுதான் உன் முடிவு என்று நினைக்கிறாய்? வருடக்கணக்காக நீ கோணி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள், துயரங்கள், துக்கங்கள், மனவலிகள், அவமானங்கள், அசிங்கங்கள், வருடக்கணக்காக தினமும் நேர காலம் அறியாமல் என்னிடம் சாஷ்டாங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அழுது வேண்டியது எல்லாம் எப்படி வீணாக போய்விடும்? ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்ன? அதுவும் பல வருடங்களாக நான் அல்லவோ உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்ய வைத்தேன். உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றிக் கொண்டு நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருடக்கணக்காக, அதுவும் மணிக்கணக்காக கண்ணீர் விட்டு எல்லா பாவங்களும் முழுவதுமாக கரைந்துவிடும். இதை நானல்லவோ உனக்கு அனுமதித்தேன். இதற்கிடையில் என்ன விக்னங்கள், தடைகள், தடங்கல்கள், தடுமாற்றங்கள், பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் என் பாதுகாப்போடு தான் உனக்கு நடந்தன. பிறகு உனக்கு என்ன கலக்கம்? உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் சாய் ரூபமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியது எல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும்? உன் கர்ம வினைகள் இனி தீர்ந்து விட்டன. நீ வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் என் குழந்தையே. உனக்கு நடக்கும் நன்மையெல்லாம் இனி தானாகவே உன் முயற்சி எதுவும் இன்றி திடீரென்று என்னுடைய நேரடி வருகையால் கண்காணிப்பால் திடீரென்று நடக்கும். அப்போது உன்னுடைய துயரங்களும் துக்கங்களும் கவலைகளும் சூரியனை கண்ட பனி போல விலகும். மகிழ்ச்சி, மன அமைதி உன் வாழ்வில் நிரந்தரமாக குடிக்கொள்ளும். அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா என் குழந்தையே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். உன் சாயப்பா நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?